வீடியோலாம் எடுத்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்கறதுக்காக தாங்க இந்த மரத்துக்கடி வந்து உக்காந்தேன். அண்ணாந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த மரத்தை சுற்றி நிறைய தேன் பூச்சியும் இந்த பட்டாம்பூச்சியும் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த மரத்தில் இருக்கிற பூவில் இருக்கிற தேன் எடுக்கிறதுக்காக தான். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இலை இருந்து தான் பார்த்துருக்கேன். இந்த வாட்டி தான் நிறைய பூ பூத்து இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வாக்கில் நானும் பாப்பாவும் அப்படியே காட்டுக்கு ரவுண்ட் அடிக்க கிளம்பிட்டேங்க. இந்த தொட்டி தண்ணியில் விளையாடணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் உள்ளே வந்து பாசம் அதிகமாக இருக்கிறதுனால இறக்கி விட முடியல. அப்படியே வெளியே நின்று கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே நாவல் பழ மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த வாட்டி இலை பார்த்தீங்கன்னா நிறைய பெருசாக விட்டுருந்துச்சு. சின்ன வயசுல இந்த அரசமத்து இலையில பறித்து பீப்பி செஞ்சு விளையாடுவோம். அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. ஸோ உடனே ஒரு இலையை பறித்து அவளுக்கு ஒரு பீப்பி செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த தென்னங்கீத்தோட கிளையில வாட்சு பாம்பெல்லாம் செஞ்சு விளையாடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அவளுக்கு ஒரு பாம்பு மட்டும் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு வாட்செல்லாம் செய்ய தெரியாது. அவளுக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. வந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்த உடனே அடுத்து கோழி திறந்து விடுற வேலை தான்.